ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா பாறை மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னது தேவையான பொருள்கள் பார்க்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 20 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுக்கணும். நல்லெண்ணெய், மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம், வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. உரித்து வச்ச பூண்டு போட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறமா 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்க விடுங்க. அப்புறமா நறுக்கி வச்ச தக்காளி, 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி தக்காளி நல்லா வதங்கியிருக்குன்னு. அப்புறமா மீன் குழம்பு பொடி அதை போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதக்குங்க. பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கிட்டு, பச்சை வாடை போகிறதுக்கப்புறம் புளி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி உள்ளே நல்லா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு மீனை கழுவி இருக்குது, இருந்தாலும் இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. புளி கரைசல் நல்லா புளி கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு பார்த்து மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. ஒருத்தவங்க தேங்காய் ஊற்றுவாங்க, ஒருத்தவங்க தேங்காய் ஊற்ற மாட்டாங்க. எங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் பிடிக்கும். மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். அப்புறமா மீன் போடலாம். வாடை சூப்பராக வந்துச்சு. மீன் குழம்பு வாடை, மீன் போடாமலே மீன் வாடை வந்தது. மீன் எல்லா மீனையும் ஒன்றா போட்டுக்கோங்க. லேசாக கிண்டணும். லைட்டாக கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க மீன் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு. ரொம்ப குழஞ்சிரும் மீன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. மல்லிச்செடி போட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. பாய்.